வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேலுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறது, வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போல் ஆன்மீக தகவல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். முருகன் இருக்கும்போது எதுக்குமே பயப்படாதீங்க. உங்களுடைய கஷ்டம் கவலை எல்லாத்தையுமே முருகப்பெருமான் கிட்ட சொல்லிடுங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்குங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு அகல பாத்திரத்தில் எங்கள் வீட்டில் இருந்த வேல் எடுத்து வச்சாச்சுங்க. வேலுக்கு முதல்ல தண்ணீரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் வச்சு தீபாராதனை காட்டியாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் கலந்த தண்ணீரை வச்சு அதே போல் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு மறுபடியும் தீபாராதனை காட்டியாச்சுங்க. எங்ககிட்ட இருக்கு பொருளை வச்சு நாங்கள் பண்ணோம். மஞ்சள், அதுக்கப்புறம் தண்ணீர், அப்புறம் பால் வாங்கிட்டு வந்து பண்ணணுங்க. இதே போல் பாலையும் அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு தீபாராதனை காட்டியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த திருநூறு இருக்குது பார்த்திங்களா, அந்த திருநூறையும் எடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே போல் குங்குமத்தையும் எடுத்து வச்சு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சுங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எப்போல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி செவ்வாய்க்கு பண்ணலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் பண்ணலாங்க. ரொம்பவே விசேஷமான நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி முருகனுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணலாம். இது உண்மையாலுமே ரொம்ப சிறந்த ஒரு விஷயங்க. வீட்டில் நீங்களும் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேல் வந்துட்டு வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை இல்லைனா வாரத்துக்கு 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணினாலே போதுங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னா, முருகப்பெருமான் நீ அபிஷேகம் பண்ணாதான் வந்து இருப்பேன் அப்படின்னு இல்லைங்க. முருகப்பெருமான் நம்ம மனதார வேண்டினாலுமே இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும். வீட்டில் முருகப்பெருமான் வந்துட்டு குடியிருப்பாருங்க. வாரம் வாரம் வீட்டை சுத்தம் பண்ணி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறப்போ முருகப்பெருமான் நம்மளை எப்போவுமே பார்த்துட்டே இருப்பார், நம்ம கூடவே இருப்பாங்கங்க. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது. நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு ஒரு டைம் இருக்கிற தண்ணியை வந்துட்டு எடுத்து கால்படாத இடத்துல வந்துட்டு ஊற்றிடலாம். அப்படி பண்ணலாம். இல்லை மொத்தமாக நான் எப்படின்னா மொத்தமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக இருக்க தண்ணி எடுத்து கால்படாத இடத்துல வந்துட்டு ஊற்றிட்டேங்க. கால்படாத இடத்துல தான் ஊற்றணும். இல்லைனா மரம் வளர்க்குறோம் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி மரங்களுடைய தூரில் கால்படாமல் வந்துட்டு ஊற்றிடலாங்க. எங்கள் வீட்டில் சிவபெருமானை குறிக்கிற மாதிரி ஒரு சூலாயுதமும் அதில் உடுக்கையினுடைய படம் போட்ட மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க சூலாயுதம். சரி, அதுக்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் எடுத்து வச்சு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணணுங்க. முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி நாங்கள் படைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் முருகப்பெருமானுக்காக கொஞ்சம் வீட்டில் ஒரு பொங்கல் வச்சு ரெடி பண்ணியிருந்தோங்க. முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடிச்ச உகந்த அதாவது வெற்றிலை தீபம் தாங்க இப்போ ஏற்ற போகிறோம். அதுக்கு வெற்றிலையில் உள்ள காம்பு எல்லாத்தையுமே கிள்ளிடணுங்க. நமக்கு வெற்றிலை வந்துட்டு காம்பு இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டு, உங்கள் வீட்டில் அலுமினிய தட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் அலுமினிய தட்டு இல்லை, அதனால் சில்வர் தட்டையே நான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. சுத்தமான தட்டாக இருந்தால் போதும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெத்தலையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் அதுக்கு மேலே சந்தனமும் குங்குமமும் வச்சுடுங்க. நடுவில் ஒரு சின்ன அகல் விளக்கு மாதிரி வச்சுருங்கங்க. அதை சுற்றி நல்லா பூ வச்சுக்கோங்க. அகல் விளக்கில் நான் எங்கள் வீட்டில் இருந்த நெய் தாங்க வச்சுருக்கேன். நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறந்த விஷயம், ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்சளவு நெய் தீபம் ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நாங்கள் வந்துட்டு நெய் தீபம் தான் நான் ஏற்றிருந்தேன். இது போல் விளக்கு எல்லாமே வச்சுட்டு சுற்றி வர அந்த பூக்கள் வந்துட்டு வச்சுருங்க. பூக்கள் வச்சுட்டு நல்ல முறையாக சுவாமியை வேண்டிக்கிட்டு, நான் நினச்ச காரியம் எல்லாமே நல்லபடியாக வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு மனதார பற்ற வைங்க. ஒரு டைம் நீங்கள் பற்ற வைக்கிறப்பவே வந்துட்டு விளக்கும் பிடிச்சிரும், தீப்பெட்டியும் நல்லா எரிஞ்சிருங்க. இந்த ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு சரியான நேரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தாங்க. அதுலேயும் செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சஷ்டி அந்த மாதிரி வர்றது ரொம்பவே உகந்ததுங்க.